பவித்ரா, நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தலின்படி கூட்டுறவு நிறுவனங்களின் மூலம் வழங்கப்பட்டு வந்த கல்வி கடன் ரூபாயானது 1 லட்சம் ரூபாயிலிருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என கூட்டுறவு அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்ட இந்த செய்தி குறிப்பில் இளைஞர் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி மிகவும் அவசியமாகவும், அவ்வாறு கல்லூரி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு குடும்ப வருமானம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என கருதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின்படி கூட்டுறவு நிறுவனம் மூலம் மாணவர்களின் புத்தகம் கட்டணம், தங்கும் விடுதி கட்டணம், உணவு கட்டணம், டியூஷன் கட்டணம் போன்ற பல்வேறு கல்வி கட்டணங்கள் செலுத்தி ஏதுவாக 1 லட்சமாக வழங்கப்பட்டு வந்த கல்வி கடன் தற்போது உயர்த்தி 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது கல்வி கடன் பெறும் மாணவர்கள் கல்வி பயிலும் காலம் முடிந்து 6 மாதங்கள் கழித்து வரும் 5 வருடங்களுக்கு கடனை திருப்பி செலுத்த வேண்டும் எனவும், இக்கல்வி கடனுக்கான அதிகபட்ச வட்டி விகிதம் 10% இருந்து வருகிறது. அதே போல அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட பட்ட படிப்பு மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பு மட்டுமின்றி முதுகலை பட்டப்படிப்பும், தொழில்துறை படிப்புகளுக்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சொல்லக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்கள் கல்வி கடன் வழங்கி வருகின்றன. அதை குறிப்பாக 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மட்டுமின்றி 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பயிலும் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த கல்வி கடன் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக டாம்கோ என சொல்லக்கூடிய சிறுபான்மை மாணவர்களுக்கு கூட்டுறவு வங்கியின் மூலம் குறைந்த வட்டி விகிதத்தில் கல்வி கடன் வழங்கப்பட்டு வருவதாகவும், தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கடன் மற்றும் நகர் கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நிறுவனங்களை மாணவர்கள் அணுகி உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்து கல்வி கடனை பெற்று மாணவர்கள் தங்களை கல்வி கனவை நினைவாக்கிக் கொள்ள கேட்டுக்கொள்வதாக இந்த செய்தி குறிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. பவித்ரா.